ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ராணிப்பேட்டை மாவட்டம் திவிரி அடுத்த தாமரைப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள் மணிகண்டன் தீபலட்சுமி தம்பதியர். இவர்களது 8 வயது மகள் ஷன்விதா, 7 வயது மகன் மித்துன் இருவரும் காவனூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தனர். இதில் சிறுவன் மித்துன் 2ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் வழக்கம் போல பள்ளிக்கு சென்றுள்ளான். மேலும் மித்துன் உணவு இடைவேளையில் வீட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட உணவை உட்கொண்டு வகுப்பறைக்கு செல்ல தயாராகியுள்ளான். திடீரென மித்துனின் முகம் மற்றும் கண், வயிறு உள்ளிட்ட பகுதிகள் சட்டென்று வீங்க துவங்கியதாக கூறப்படுகிறது. இதனைக் கண்டு அதிர்ந்து போன ஆசிரியர்கள் மித்துனை உடனடியாக அருகாமையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதலுதவி வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிறுவன் மித்துனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை அறிந்து சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் கதறி எழுத காட்சி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ராணிப்பேட்டை காவல் டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையிலான போலீசார் சிறுவன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் மற்றும் சிறுவனின் பெற்றோரிடம் போலீசார் முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் சிறுவன் மித்துன் உணவு இடைவேளைக்கு முன்பு 11:30 மணியளவில் வீட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட கேக்கை உட்கொண்டதாகவும், அதன் பிறகு உணவு இடைவேளையின் போது இட்லி சாப்பிட்டதை தொடர்ந்து முகம் வீக்கமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. 10 days ஆயிடுச்சாம் சார். அது வாங்கி வந்து அவ சொன்னா, அவங்க சிஸ்டர் சொன்னா, அக்கா வீட்ல இருக்கிறவங்க பார்த்து கொடுத்து சரி ஓகே அதுதான் நம்ம ஹாஸ்பிட்டல் உடனே இட்டுன்னு போயிட்டோம் சார். எப்படி சொல்றது, சிட்டிக்கு போற நேரத்துல அப்படியே எங்க கண்ணு எதிரிலேயே பார்த்துனே இருக்கிறோம். டக்குனு வண்டியில 1-2 வார்த்தை பேசலாம் சார். தூக்கின்னு போயினே இருக்கும்போது வயிறு கூட கொஞ்சம் கல்லாட்ட ஆயிடுச்சு சார். நேற்று காலையில என் பையன் நல்லா கிளம்பி போனான் சார். ஜோரங்கிற எதுவுமே இல்லை சார். இட்லி செஞ்சுட்டு குருமா குழம்பு வச்சு கொடுத்தேன் சார். ஸ்நாக்ஸ் வந்து கேக் போட்டு அமிச்சு சார். 11 மணி இருக்கும் சார். என் குழந்தை சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது மூஞ்செல்லாம் வீங்கிச்சு, குழந்தை விழுந்துச்சு அப்படின்னு இவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போயிருக்காங்க சார். 11 மணிக்கு விழுந்த குழந்தை எங்களுக்கு 1 மணிக்கு மேலே தகவல் சொல்கிறாங்க சார். குழந்தை நல்லா இருக்குது, வாங்கன்னு சொல்கிறாங்களே சார். என் குழந்தை உயிரே போயிடுச்சே சார். என் குழந்தை உயிரே போயிடுச்சே சார். நான் என்ன பண்ணுவேன்? கேக்கு கொடுத்து என் குழந்தை உயிரில்ல சார். என் பொண்ணு சாப்பிட்டாலே நல்லாக்கிறாளே, என் குழந்தைக்கு மட்டும் எந்த ஏமம் வந்திருக்கோம் சார். சாமி, என் குழந்தைக்கு சிசிடி கேமரா காமிக்க சொன்னா இல்லைன்னு சொல்றாங்க சார். நாங்க என்ன பண்ணுவோம்? 12 மணிலேருந்து போராட்டம் பண்ணிருங்க. பள்ளி நிர்வாகம் வந்து எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க சார். அவங்க எங்களாண்ட வராத, நாங்க அவங்களாண்ட போய் பேசுறோம் சார். என் புள்ளிய வாரி குத்துட்டேனே சார். என் குழந்தைக்கு எதுனா ஒண்ணா அந்த ஸ்கூல் தான் சார் காரணம். சிறுவன் சாப்பிட்ட கேக் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு தாமரைப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அம்பாள் பேக்கரியில் வாங்கிய கேக் எனவும், பிரிட்ஜில் வைத்திருந்து சிறுவன் மித்துன் மற்றும் அவனது அக்கா ஆகியோருக்கு பள்ளி இடைவேளையில் உட்கொள்ள கொடுத்து அனுப்பியதும் தெரிய வந்தது. இதுகுறித்து சிறுவனின் அக்கா காவல்துறையிடம் தெரிவிக்கையில், பள்ளியில் கேக்கை சாப்பிட எடுத்ததாகவும், அதில் துர்நாற்றம் வீசியதால் அதை சாப்பிடாமல் தூக்கி எறிந்ததாகவும், தம்பியை சாப்பிடக்கூடாது என சொல்வதற்கு முன்பே சாப்பிட்டு இப்படி ஆகிவிட்டது எனவும் கதறி துடித்திருக்கிறார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திவிரி போலீசார்
உணவு பாதுகாப்புத்துறை உதவியோடு அம்பாள் பேக்கரிக்கு சீல் வைத்தனர். மேலும் பேக்கரி உரிமையாளர், பள்ளி நிர்வாகம் மற்றும் சிறுவனின் பெற்றோரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் பிரேத பரிசோதனை முடிவுக்கு பின்னரே கேக் சாப்பிட்டது காரணமா, ஃபுட் பாய்சன் ஆகி சிறுவன் இறந்தானா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தெரிய வரும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. 2ஆம் வகுப்பு படித்த 7 வயது சிறுவன் பள்ளி உணவு இடைவேளையில் முகம் வீங்கி உயிரிழந்த சம்பவம் திமிரி தாமரைப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்து ராணிப்பேட்டை உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சுதாகரை தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது, கேக் தயார் செய்த பிறகு அதிகபட்சம் பேக்கரியில் சரியான வெப்பநிலையில் 3 நாட்கள் வரை வைத்திருக்கலாம். அதை நாம் வாங்கி வந்த பிறகு உடனே சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வைத்தால் மறுநாள் காலையிலேயே சாப்பிட்டு விட வேண்டும். பேக்கரியில் கேக் எப்போது தயாரிக்கப்பட்டது, சிறுவனின் வீட்டில் எப்போது வாங்கி வந்தார்கள், எத்தனை நாட்கள் ஃப்ரிட்ஜில் வைத்திருந்தார்கள் என விசாரணை நடத்தி வருகிறோம். முழுமையான விசாரணைக்கு பிறகு உண்மை தெரிய வரும் என்றார். இதுகுறித்து FSO பேசிய ஆடியோ உரையாடல் இதுதான். ஒரு கேக் வந்து தயார் பண்றாங்க, அது மொத்தம் எவ்வளவு நாள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் சார்? மேக்ஸிமம் வந்து 1 or 2 days தான் சார். 2 daysக்கு மேல வச்சிருக்க கூடாது சார். வச்சு சாப்பிடக்கூடாது சார். இல்ல கடையில இருந்து வாங்கின பிறகா இல்ல தயாரிச்சதுல இருந்தேவா சார்? இல்ல தயாரிச்சதுல இருந்து அவங்க வந்து அந்த ப்ராப்பர் ரெஃப்ரிஜரேஷன் கண்டிஷன்ல வச்சிருக்கணும். அதுவும் 3 நாள் தான் மேக்ஸிமம் டைம் அவங்களுக்கு. ஆமா ஆமா சரிங்க சார். அதுக்கப்புறம் வாங்குற வந்து வாங்கிட்டு அதை உடனே சாப்பிட்டுடணும். அது வெளியில எல்லாம் வைக்க கூடாது. இல்ல அவங்க சாப்பிட்டு கட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஜ்ல உடனே வச்சிட்டு இது பண்ணலாம் சார். பட் அது கூட ரிஸ்க் தான். அது ரிஸ்க் தான் சார். அப்படி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு நாள் சார் வச்சுக்கலாம்? வீட்ல வாங்கிட்டு போறாங்க, மேக்ஸிமம் 2 days. அதுவும் ஒரு 2 days தான். அவ்வளவுதான் சார். அப்ப நம்ம தயார் பண்ணதுல இருந்து அதிகபட்சமா கணக்கு பண்ணாலுமே ஒரு 5 days தான். 5 daysலாம் இல்ல சார். மேக்ஸிமம் 3 days தான். அதுக்கு மேல எல்லாம் வெச்சு இது பண்ண கூடாது. யூஸ் பண்ணவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, வைக்கவும் கூடாது. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பாலிமர் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் மார்டின். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.